ஈகோ கலோக்கியலி ஒரு நெகட்டிவ் டேர்ம் மாதிரி யூஸ் பண்ணுறோம்ல. லைக் அவங்களுக்கு ரொம்ப ஈகோன்னு சொல்லுவோம். குஷி மூவியில் கூட சொல்லுவாங்கள்ல, ஈகோ பிடிச்ச பொண்ணு, ஹெட் வெயிட் மாதிரி. ஆனால் சைக்காலஜியில் ஈகோ இஸ் சம்திங் டீப்புங்க. அ சைக்கிக் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஃப்ராய்ட் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆல்சோ டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் நம்ம யார்கிட்ட பேசுகிறப்போவும் பேரண்ட், சைல்ட் ஒரு அடல்ட் அப்படிங்கிற இந்த 3 ஈகோ ஸ்டேட்ஸ்லேருந்து தான் நம்மளோட மைண்ட் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாமா? Scenario is, a male partner feels uncomfortable when his love talks to other guys. ஸோ இப்போ அந்த மேல் பார்ட்னரோட ரியாக்ஷன்ஸை 3 பேசிக் கைண்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், he gets over protective. இதை தான் பேரண்ட் ஈகோ ஸ்டேட்னு சொல்லுவோம். எனக்கு தெரியாதா மற்ற பசங்கள்லாம் எப்படி, அவங்களோட இன்டென்ஷன்லாம் என்னென்னு, ஸோ நீ அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ண, பேசாத, பிளாக் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு நல்ல இன்டென்ஷனில் சொன்னாலும் சம்டைம்ஸ் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்ட்ரோலிங் மாதிரி ஆகிடும். செகண்ட் ரியாக்ஷன் இஸ் இன்செக்யூராக ஃபீல் பண்ணி ரொம்ப கிளிங்கி ஆகிறது. இதை தான் சைல்ட் ஈகோ ஸ்டேட்னு சொல்கிறோம். ஸோ எங்கே நம்ம அவங்கள விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறது, ஓவர் ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, இல்லை சம்டைம்ஸ் டோட்டலி ஆப்போசிட்டாக ஜெல்லஸ் ஆகிறது, ஓவர் விஜிலண்ட்டாக அந்த பசங்க கிட்டலாம் போயிட்டு சண்டை போடுறது, ஸ்பை பண்ணுறது, இந்த மாதிரிலாம். தேர்ட் ரியாக்ஷன் இஸ் ஃப்ளர்ட்டிங்லாம் வந்து த்ரெட் கிடையாது, ஷீ இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ் அப்படின்னு நினைக்கிறது. இதை அடல்ட் ஈகோ ஸ்டேட்னு சொல்லுவோம். அந்த சிச்சுவேஷனை காமாக அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணி லாஜிக்கலி யோசிச்சு வாட் ஒர்க்ஸ் ஃபார் போத் அப்படின்னு ப்ராப்பராக மியூச்சுவலாக கம்யூனிகேட் பண்ணி மியூச்சுவல் பவுண்ட்ரி செட் பண்ண ட்ரை பண்ணுறது. உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த 3 ரியாக்ஷன்ஸில் எது ஹெல்தி வே அப்படின்னு. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே நம்ம எந்த ஈகோ ஸ்டேட்டில் பேரண்ட்டாக, சைல்டாக, அடல்ட்டாக எதில் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ கான்ஷியஸ் திங், அன்கான்ஷியஸாகவே நடக்கிறது தான். பிகாஸ் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் கான்ஃப்ளிக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கிறதுனால அந்த ஒரு மென்டல் ஸ்கீமாக நம்ம ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணி வச்சுருப்போம். அதையே நம்ம அடல்ட் ஆகும்போது யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம கான்ஷியஸ்லி அதை ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணி மெச்சூர்டாக ஒரு அடல்ட் ஈகோ ஸ்டேட்லேருந்து ஒரு ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறப்ப அந்த சிச்சுவேஷன் எஸ்கலேட் ஆகாமல் பார்த்துக்க முடியும். இன்றைக்கி இந்த சிச்சுவேஷனை ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தோம்ல, நாளைக்கு இதே சிச்சுவேஷனை ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கலாம்.